நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு தோசமாகவே இல்லாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை சுட போகிறோம். அந்த இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 1 கப் தயிர் நல்ல ஒரு கரண்டிலையோ விஸ்கிலையோ நல்லா அடிச்சுங்க. அப்படி அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, என்ன பண்ணுறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் ஒரு பேலன்ஸ் டேஸ்ட்டுக்கு, அதே மாதிரி பேக்கிங் சோடா, சால்ட்டு ஒரு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தயிர் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 1 கப் ரவை, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியே சேர்க்கறது இல்லை. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடறோம். டைட்டாக ஒரு டோ மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எவ்வளவு நமக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்து நம்ம ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, ஏன்னா வாஷ் பண்ணியிருக்கோம் அந்த தோசைக்கல், காஸ்ட் அயர்ன் தோசைக்கல் இது, அதனால் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தை பொடியாக வெட்டி ஒரு நல்ல ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு சாட்டை பண்ணி அப்படியே விட்ருக்கோம். அது அப்படியே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ அது கரெக்டாக எடுத்துகிட்டு வலிச்சு எடுத்துகிட்டு தொடச்சிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு தோசை ஊற்றினா அருமையாக வரும். ஸோ அப்போது அழகாக ஒரு தோசை மாவு அளவு கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தோசை ஊற்ற ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ஊற்றிடலாம். 10 நிமிஷம் தோசை மாவு இல்லாமல் 10 நிமிஷத்தில் ஒரு தோசை உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இந்த தோசை மாவு நல்லா பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்கோம் அழகாக. இப்போ நல்லா ஊறி கிட்டத்தட்ட அந்த தோசை மாவு மாதிரியே இருக்குது. அந்த ரவை கொஞ்சம் ஊறி அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பொறுப்புன்னு இருக்குது அழகாக. ஸோ இது இப்போ ஒரு தோசையை ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் அண்ட் தம்ஸ் அப் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் பஞ்சியாக ஸ்பைஸியாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.